சிவனின் அம்சத்தில் பிறந்த நால்வர், உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார்? இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு நபரும் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட சக்தியின் கீழ் தங்களது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கின்றனர். இந்த சக்திகள் 27 நட்சத்திரங்களாகவும் 12 ராசிகளாகவும் பிரிக்கப்படுகின்றன. இதிலிருந்து நமக்கு வழிகாட்டும் கடவுளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. இந்த கதையில் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டியது சிவபெருமானின் அம்சங்களில் பிறந்த 4 முக்கிய ராசிக்காரர்கள் யார் என்பதையும், உங்கள் ராசிக்கு ஏற்ற கடவுள் யார் என்பதையும் ஆழமாக ஆராயப் போகிறோம். நம்முடைய ஜன்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒரு கடவுள் நம்மை வழிநடத்தி காக்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நம்பிக்கைக்கேற்ப சிவபெருமானின் 4 அம்சங்கள் 4 முக்கிய ராசிக்காரர்களாக கருதப்படுகின்றனர். இந்த 4 அம்சங்களும் பூமி மீது பிறந்த 4 மகான்களாக திகழ்கின்றனர். இவர்களில் ஒருவர் அருளால் மன உறுதியும் வாழ்க்கை முன்னேற்றமும் கிடைக்கிறது. இந்த 4 நபர்களும் சிவனின் கருணையால் பிறந்தவர்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. இவர்களது பிறப்பே ஒரு ஜாதக ரீதியான அமைப்பைக் கொண்டுள்ளது. முதலில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான கடவுள்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கடவுள்கள் ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரத்திற்குரிய ஆட்சி கடவுள்கள். இந்த நால்வரும் 27 நட்சத்திரங்களில் நமக்குரிய கடவுளை தெரிந்து கொள்ள வழிகாட்டுகின்றனர். ஆதிரை, அனுஷம், ஐலியம் போன்ற நட்சத்திரங்கள் சிவனுக்கு மிக அருகிலானவை. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சிவனை பிரதான கடவுளாகக் கொண்டவர்கள். இவர்களுக்கு சிவபெருமானின் அருள் எளிதில் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் உள்ளது. அந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை மேம்பாடு ஏற்படுகிறது. மேஷ ராசிக்காரர்கள் சுப்பிரமணியரை வழிபட வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபடலாம். மிதுன ராசிக்காரர்கள் விஷ்ணுவின் அம்சமான ஹனுமனை வணங்க வேண்டும். கடக ராசிக்காரர்கள் அம்மனை அல்லது சந்திரனை வழிபடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் மிக முக்கியமான தெய்வமாக விளங்குகிறது. கன்னி ராசிக்காரர்கள் விஷ்ணுவின் வராகமூர்த்தியை வழிபடலாம். துலாம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் செவ்வாயை, அங்கு உள்ள சுப்பிரமணியர் அல்லது வீரபத்திரர் வழிபட வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் பரமசிவனின் அம்சமான தக்கணாமூர்த்தியை வழிபட வேண்டும். மகரம் ராசிக்காரர்கள் ஹனுமான் வழிபாடு மூலம் பலனடையலாம். கும்ப ராசிக்காரர்கள் தர்மசாஸ்தாவை வழிபட வேண்டும். மீன ராசிக்காரர்கள் குருவாகிய தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். இந்த தகவல்களை அறிந்த பிறகு உங்களுக்கு ஏற்ற கடவுளை தினமும் வழிபடலாம். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரம் ஆட்சி செய்யும் கடவுளை வணங்க வேண்டும். உதாரணமாக, பூசம் நட்சத்திரத்திற்கு சக்தி தேவியை வணங்க வேண்டும். சதயம் நட்சத்திரத்தினருக்கு சண்முகம் வழிபாடு மிகவும் நல்லது. இந்த மாதிரியான நட்சத்திர தெய்வ வழிபாடுகள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை. மேலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு பஜனை அல்லது மந்திரம் உள்ளது. அந்த மந்திரங்களை தினமும் ஜெபிப்பது பலனளிக்கிறது. உதாரணமாக, சிவனை வழிபட ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தைச் சொல்லலாம். விஷ்ணுவுக்கு ஓம் நமோ நாராயணாய, ஹனுமனுக்கு ஓம் ஹம் ஹனுமதே நம, சுப்பிரமணியருக்கு ஓம் சரவணபவ. இந்த மந்திரங்கள் தியானத்தில் மனதை கவனத்துடன் வைத்திருக்க உதவுகின்றன. உங்கள் ஜாதக ராசியை அறிந்து கொள்ள ஆஸ்ட்ரோலஜர் யாரிடமாவது நேரில் பார்க்கவும். இல்லையெனில் ஆன்லைனில் பல ஆஸ்ட்ரோலஜி ஆப்ஸ் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதன் பிறகு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுங்கள். இது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும். பலவீனங்களையும் நஷ்டங்களையும் சமாளிக்க இந்த வழிபாடுகள் உதவுகின்றன. மேலும் இந்த நால்வரும் சிவபெருமானின் அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஒருவர் ஞானத்தையும், ஒருவர் வலிமையையும், ஒருவர் கருணையையும், ஒருவர் சாந்தியையும் பிரதிபலிக்கின்றனர். அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள புராணங்களில் உள்ள குறிப்புகளை பார்ப்பது நல்லது. இது ஒரு ஆன்மீக சிந்தனையை ஊக்குவிக்கும் பயணம். ஒவ்வொரு மனிதனும் தம் பிறவியின் நோக்கத்தை உணர இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கின்றன. சிவபெருமானின் அருள் என்றாலே அது தவறாமல் நமக்கு வழிகாட்டும். பக்தி மற்றும் நம்பிக்கை என்பது இருளை அகற்றும் ஒளியாகும். அதற்காக நாம் தினமும் அந்த தெய்வத்தை மனதில் வைக்க வேண்டும். ஒரு சிறிய தீபம் அல்லது புகை, அன்புடன் சொன்ன ஒரு மந்திரம் போதும். அதுவே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். வாழ்வில் நம்பிக்கையுடன் ஒரு நடை எடுக்குங்கள். உங்கள் ராசிக்குரிய தெய்வம் உங்களை காப்பாற்றும்.
அந்த நால்வரும் நம்மை கைவிட மாட்டார்கள். அவர்கள் பரிகாரங்கள் வழியாகவும் நேரடி அனுபவங்களாகவும் நம்மை காக்கின்றனர். நீங்கள் உங்கள் கடவுளைக் கண்டறிந்து வழிபடத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் மனமும் நிம்மதியை அடையும். இனி உங்கள் ராசிக்குரிய கடவுளை தினமும் ஒரு நிமிடம் நினைத்துப் பாருங்கள். உங்களால் உணர முடியாத சாந்தி உங்கள் உள்ளத்தைக் கூடம் செய்யும். ஓம் நம சிவாய.